அவன் சரியான எச்சக்கல நாயிடும். அவன் சரி விடுங்க. எப்படா விடுறது? மேல பணம் கிடைச்ச தூக்கி ஓடிடுவான். அவன் சங்க எடுத்துருவான். அவனை ஜூஸ் கடையில தனியா விட்டுட்டு போன நாய் அவன் எங்க போயிட போறான்? பணம்லாம் காலி எடுத்துக்கு அப்புறம் திரும்பி நமக்கு தான் வருவான். இப்ப என்ன பண்ணது மட்டும் சொல்லு. வரம்பார் ஒருத்தன் அவன் மூஞ்சில துணிய போடுறான். போடுறான். கடவுள ஓட்ட போட்ட ஒரு கூட்டம், திருடனை காட்ட போற ஒரு ஆட்டம். கடவுள ஓட்ட போட்ட ஒரு கூட்டம், திருடனை காட்ட போற ஒரு ஆட்டம். ஆட்டைய போடு, இது ஆட்டைய போடு, ஆட்டைய போடு, இது ஆட்டைய போடு. கண்ணால பார்த்து ஸ்கெட்ச் போடுறான், கையால போகிறான். கண்ணால பார்த்து ஸ்கெட்ச் போடுறான், கையால வச்சு திருட போகிறான். அட்டைய போடு, இது அட்டைய போடு, அட்டைய போடு, இது அட்டைய போடு. டேய் நான் வந்துடுவேன்டா. சும்மா நோய் நோயின்னு ஃபோனை போட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அவனை நேரில் வந்தேன்னா அவ்வளோதான். புரியுதா? ஃபோனை வை. சும்மா ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்குலாம் ஃபோன் இருந்தால் அப்படி தான். டேய் சீக்கிரம் ரெடி பண்ணுறா, சும்மா தடவிட்டே இருக்கான் பாரு. இங்கே மீன் குழம்பு, இங்க கறி குழம்பு. டேய் எதுக்கு வந்தமோ அதை பத்தி பேசுறா. பேசுறேன். என்னது? இங்க பணவாட வருது. எவ்வளவு தேரும்? ஒரு 3 நாள் தேரும். சரி கிளம்பலாம். அண்ணே ஆள் நடமாட்டமே இல்லை. அண்ணே நம்ம வீடு பாட்டு வந்துட்டோம். அவங்கள வர சொல்லி இவ்வளோ நேரமாச்சு. அவங்க வருவாங்கிற நம்பிக்கையே போச்சுண்ணே. அவன் கண்டிப்பா வருவான்டா. அவனுக்கு பணம் தேவைடா. இவர் தாங்க நம்ம தலைவர் கோ தண்டம், முன்னாள் கேங் லீடர். இவர் தான் நம்ம தலைவனோட வலதுகை. ஆனா நம்ம தலைவனே இவரு கீழே தாங்க. இவன் தாங்க நம்ம தலைவனோட இடதுகை, நம்பர் 1 சோம்பேறி. இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த அரசியல்வாதி வீட்டுல ஏன் கொள்ளையடிக்க போறாங்க? அமுச்சு வச்சது யாரு? வாங்க பார்க்கலாம். சாரி ப்ரோ. என்ன சாரியா?
ரோட்டில் எவ்வளோ இடம் இருக்குது வந்து இஷ்டம் சாரி கேட்டுட்ருக்க? சாரி ப்ரோ. என்ன சாரி? நீ வந்து ஒன்வே தெரியுமா? ஒன்வேவா? யோ, நான் காரில் வந்தேன்னா பைக் வந்தேண்ணா, நடந்து போகிறேன் எந்த பக்கம் வந்தான்னு ஐயா, அதான் சாரி சொல்லிட்டல. ஓ, சாரி கேட்டா சரியா போயிச்சா? யோ இப்போ என்ன பண்ணுங்கிற? என்ன பண்ணுமா? பாத்தீங்களா, நடு ரோட்ல 2 பேரும் இப்படி அடிச்சு மல்லு கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுக்க யாராவது வரமாட்டாங்களா? ஹலோ ஹலோ, யாரும் எதிர்பார்க்குறீங்க? யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்க ஆளு தான் நம்ம ஹீரோ. Buenos días, arriba, ¿qué pasa? Culebra, Chio Beta, அப்பா, அவர் ஃபோன் பண்ணாருப்பா. அப்படியா? என்னம்மா சொன்னாரு? அவர் ஒன்றும் சொல்லலப்பா. அவர் எப்படிம்மா சொல்லுவாரு? அவர் சொல்றதுக்கு முன்னாடி நாம தாம்மா முந்திக்கணும். பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ பாட்டு ஜாலியா வெளில கிளம்பிட்ட. அப்பா, பாத்திரம்லாம் கழுவியாச்சு, வீடும் பெருக்கியாச்சு, வேற எதாவது வேலை இருக்காப்பா? பாத்தீங்களா, நம்ம ஹீரோக்கு வீடு, வீட்டு வேலை, சினிமா, இதை விட்டா வேற எதுவுமே தெரியாதுங்க. நான் என்னடா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? அப்பா, சொல்லிட்டு உட்காந்துருந்தா ஒன்றும் நடக்காது. வெளியே போய் ட்ரை பண்ணணும். சும்மா நீ சம்பாதிக்கிற 50 காசை வச்சு வரவங்களை டீ காஃபிட்ட போட்டு தர முடியாது. வந்தாலும் கார் துப்பிட்டு போவோம். பாருங்க, அக்கா கல்யாணத்துக்கு பணம் எப்படி ரெடி பண்ணணும், எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். சும்மா இருந்தால் மட்டும் போதும். சும்மாயிரா, பிரச்சனைக்கு காரணமே நீதான்டா. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் பணத்தெல்லாம் நாசம் பண்ணிட்டு நிக்கிற நீ என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துவ, அதை நான் நம்பணும். ஆமாம், என்னதான் நம்பி ஆகணும். இப்போ யார் நம்புவீங்க? இதோ இப்போ கொண்டாந்து வச்சுது, இது காஃபியா டீயா? சொல்லுங்க பார்க்கலாம். டேய், குடிக்கிறவங்களுக்கு தெரியும் அது காஃபியா டீயான்னு, உனக்கெல்லாம் அது எதுக்கு தெரியணும்? போடா, உங்க 2 பேருக்கு தானே பிரச்சனை. தேவையில்லாம என்னை பத்தி எதுக்கு பேசுற? அக்கா, நான் உன்னை கலாய்ப்பேனா? நான் அப்பா மட்டும் தான் வச்சு செய்வேன். சரி வரட்டா? அக்கா, இப்போ இன்னொரு விஷயம், நீ எதுவும் கவலைப்படாத. அப்பாவுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை நான் எடுத்து வைக்கிறேன், ஓகேவா? இப்போ நான் போகிறேன், பார்த்து சொல்லி வை. டேய் பாப்போம்டா, நீ ரெடி பண்றியா நான் ரெடி பண்றேனான்னு பாப்போம். நீ பேசிட்டே இரு, இதை வந்துடுறேன். பேசுகிற பேச்சை பார்த்தா பணம் ரெடி பண்ணுருவாரோ? அப்பா, அவன் தான் தேவையில்லாம பேசுறானா? நீங்களும் அவனுக்கு சரிக்கு சமமா பேசுறீங்க. விடுங்கப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி சரி. சொல்லுங்க, என்ன என்ன வேணும்? எதுங்க என்ன அடிச்சிங்க? இவங்க தான் நம்ம கதாநாயகி. என்னடா ஹோம்லியா இருக்காளேன்னு பாக்குறீங்களா? இவங்க பெங்களூர்ல பெரிய மாடல்.
இந்த ஆள் பாதி ஆடை பாதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கேற்ற சரியான ஆள் இவங்க தாங்க. இவங்க சென்னைக்கு வந்து நம்ம ஹீரோ கூட பழகி அந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சி போய் ஹோம்லியா மாறிட்டாங்க. நான் ஏதோ நல்ல ஃபிகர் நினைச்சேன். ஏண்டா ஷால் கட்டியிருந்தா யாருன்னு கூட தெரியாதா? என் கண்ணை பார்த்து உன்னால கண்டுபிடிக்க முடியல? ஆமா, தெருக்கு 10 பொண்ணு உன்ன மாதிரி சால் போட்டு தெரிஞ்சா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த ஒன்றாம் பாரு, உன் கண்ணை கட்டியிருந்தாலோ காதை கட்டியிருந்தாலோ கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். வேணா கேட்டு பாரு. ஒன்றும் இல்லை மச்சி. சரி அதெல்லாம் விடுங்கடா. எங்கடா போறீங்க? இன்னைக்கு ஒரு சேனலில் ஷார்ட் ஃபிலிம் காமிக்க வர சொல்லியிருக்காங்க. அது விஷயமா தான் போகிறோம். சரி, உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது பஸ் அப்படிச்சு வண்டி கொடுங்க கொண்டு வராதுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டியா நீ? பஸ் ஸ்டாண்ட்லையா? பஸ் ஸ்டாண்டில் வச்சு கொடுத்தா என்ன தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டா பிரச்சனை உனக்கு இல்லை எனக்கு தான். அம்மா தாயே, தயவுசெய்து வண்டி சாவி கூட. டைம் ஆச்சுடா, வாடா போகலாம். டேய் டேய், சொல்லு மச்சான். கேமரா கால் பண்ணி கேளுடா. பேசிட்ட மச்சான், நைட் ஏதோ ஷூட் போயிருக்கான். 11 மணி போல வந்துடுமா? நம்ம 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடைசி நாள்ல ஏன்டா அப்படி? இதுல தெரிஞ்சவனு வேற சொல்லிட்டேன். டேய் மச்சான், அதெல்லாம் பண்ணிடலாம்டா. நிக்குளாரு. சரி மச்சி, நீ பாட்டுக்கு கையில் இருந்த காசுலாம் போட்டு பைலட் ஃபிலிம் முடிச்சிட்ட. அந்த ஆள் உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடுவானா? டேய், ஒருத்தனை பார்த்தவனே அவன் ப்ரொடியூஸ் பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு கரெக்டா சொல்லுவேன். என்ன எத்தனை வருஷம் சினிமால இருக்கும், அவன் கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணுவான் மச்சி. கிளிச்சான். அது இல்லை மச்சி, இத்தனை நாள் ஷூட் போயிருக்கு. ஒரு 8 வந்து எத்தி பார்த்தானா? அவன் சாப்பிட்டியா இல்லையா ஒரு வார்த்தை கேட்டானா? உங்ககிட்டயா சாப்பிட்டியா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டானா? கேட்டிருக்க மாட்டான். அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் நம்பி அவன் படம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? அவன் சொல்றதும் சரிதான் மச்சி. இவனுமே ஆளுங்களா ஊரில் பணம் இருக்கு நீங்கள் கிளம்பி வந்துடுறானுங்க. அவனுக்கு சினிமாவும் தெரியாது, ப்ரொடியூஸ் பண்ணவும் தெரியாது, ஒரு ஏழாவும் தெரியாது. இந்த ஆயா வடை சுட்ட கதையில் அதெல்லாம் கேட்டு கைத்திருந்த பசங்க இவனுங்க. அவெல்லாம் படம் பண்ணி நீ டைரக்ட் பண்ணி எனக்கு நம்பிக்கை இல்லை. டேய், இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் ஆபீஸ் போடுவேன். நீங்க 2 பேர் வந்து என்கிட்ட. ஹாய் மச்சான். ஏய் டேய் வாங்கடா. என்னடா இங்க இருக்கீங்க? ஷூட் போலாம். வா மச்சி. ஷூட்டா? கேமரா டீலடா. சரி, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? இல்லை மச்சான், ஒரு சேனலில் வந்து ஷார்ட் ஃபிலிம் படிக்க வர சொல்லியிருக்காங்க. சரி, அது விஷயமா தான் போயிட்டு இருக்கேன். ஹே சூப்பர்ரா. தேங்க்ஸ்டா. சேனல்ல ஷார்ட் ஃபிலிமை என்ன பட்ஜெட்டுக்கு பண்ணுனேன்னு கேட்டா அதே பட்ஜெட்டை சொல்லாத, கொஞ்சம் தூக்கியே சொல்லு. ஓகேடா. புரியுதா? சரி, என்ன பட்ஜெட்டுக்கு பண்ண? 3 லட்சம் மச்சான். 3 லட்சமாண்டா? 3 லட்சம்? ஆமாடா. ஏன்டா? டேய், உன்னை அங்கதானே தூக்கி சொல்ல சொன்னேன், இங்க சொல்றா? டேய் ஏய், சத்தியமா 3 லட்சம் ஆச்சுடா. சரிடா, ஓகே. 3 லட்சம் கொடுத்தா வாங்கிக்கங்க, ஓகேவா? அதெல்லாம் இருக்கட்டும். சரி, அடுத்த வாரம் ஆபீஸ் போறேன், வந்து அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிக்கங்க. என்னடா சொல்ற? சரியா? ஏய் ஓகே மச்சான், ஓகே மச்சான். நான் கிளம்புறோம், டைம் ஆயிடுச்சு. வா மச்சான் போலாம். சரி, பார்த்து போயிட்டு வாங்கடா. இங்க பாருங்கடா, என்னைக்கா ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஆபீஸ் போடுவேன். அன்னைக்கு நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்து நிப்பீங்க பாருங்க, அப்ப தெரியும்டா நான் யாருன்னு.
ஏய் ரவி, வாடா 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 வாடா. எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. ஆமாம், அப்புறம் எப்படி இருக்க? ரொம்ப இழைச்சிட்டியாடா. உட்கார்றா. சொல்கிறா, என்ன சாப்பிட்ற? இல்லை, எனக்கு எதுவும் வேணாம்டா. இந்தா டேய், டிரைவர் சாப்பாடு வாங்கிட்டு போயிருக்கான். சொன்னால் உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வருவான்ல. இப்போ தாண்டா சாப்பிட்டு வந்தேன். ஆமாம், இது வீடு மாதிரியே தெரியலையே. உன் ஒய்ஃபு குழந்தைங்களாம் எங்கே? அவங்களாம் ஊருக்கு போயிருக்காங்கடா. இந்த பொலிட்டிக்கல் அது இதுன்னு போயிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சினிமா ஆஃபீஸ் வச்சிருக்கேன். ஆனால் இதுலேயும் செம லாபம் வருது. அப்படி என்னதான் பண்ணுற? அது இந்த டான்ஸ் கிளாஸு, ஆக்டிங் கிளாஸு வெளியில் போர்டு பார்த்துருப்பியே. இந்த ஷார்ட் ஃபிலிம் கூடவா? அதுவும் இதில் இருக்குல்ல. சே, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொல்லி தான் என் பையன் 3 லட்சத்தை நாசம் பண்ணிட்டு நிற்கிறான். அது மட்டும் இருந்திருந்தா என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் கவலையே பட்டிருக்க மாட்டேன். அந்த விஷயமா தான் உன்னை பார்த்து பேசலான்னு நான். டேய், அதை விடுறா, விட்டதை சம்பாதிச்சிட போகிறான். கல்யாணத்துக்கு எவ்வளோ காசு வேணும் உனக்கு? நல்லா பண்ணியிருக்கப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீ நல்லா நடிச்சிருந்தப்பா. தேங்க்யூ சார். இதுக்காக தாடி வளர்த்தியா? ஆமாம் சார். வெரி குட். ஏன் படத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்க? சார், ஃபேமிலி ப்ராப்ளம் சார், அதான். ஓ, ஓகே ஓகே. எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? சார் 3 லட்சம் செலவாச்சு சார். இப்போ 2 லட்சம் தேவைப்படுது. 3 லட்சமா? சார், சத்தியமாக 3 லட்சம் ஆச்சு சார். நம்புங்க சார். படத்தை பார்த்தா அப்படி தெரியலையப்பா. சார் சத்தியம் 3 லட்சம் ஆச்சு சார். 2 லட்ச ரூபா தேவைப்படுது. அது ஏன்டா என்கிட்ட இப்படி சுற்றி வளைச்சி கேட்குற? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்து கொடுத்துருக்க போகிறேன். ஆமாம், கல்யாணத்துக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? இன்னும் 2 மாதம் தான்டா இருக்கு. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, படத்தை கொடுத்துட்டு போங்க. என் பார்ட்னர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். சரி சார். நாளைக்கு வந்து பணம் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். 2 நாள் உங்கள் கையில் பணம் இருக்கும், ஓகேவா? டேய், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்டா. டேய், இது நம்ம வீட்டுக்காரன்டா. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட். அசந்து தூங்குது பிள்ளைங்க. தம்பிகளா, எந்திரிங்கப்பா. அண்ணன் காப்பி போட்டு வந்திருக்கப்பா. எந்திரிங்க. ஆண்டவா, பர்செல்லாம் பணமாக இருக்கணும்ப்பா. இந்த எடுத்துங்கடா. என்னண்ணே ப்ரூவ் போட்டிருக்க? பூஸ்ட் போடலையா? கேப்படா கேப்ப. நியாயமா பார்த்தா நீங்க தான் எனக்கு காப்பி போட்டு கொடுக்கணும், தெரியுமா? டேய், உங்களுக்கெல்லாம் பாவம் நினைச்சு காப்பி போட்டு கொடுத்தா பேச்சு எகத்தாளமா இருக்கு. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா? நான் ஒரு பெரிய கேங்ல இருந்தவன். அதான் விரட்டிட்டாங்கல்ல. என்ன கூப்பிட்டு வச்சு நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கேங் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு 10 பைசா புரிஞ்சாம உட்காந்துருக்கோம். இப்போ போனா கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கடா அந்த கேங்கோட. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விடு, இனிமே பார்த்துக்கோ. இனி என்ன பண்ணணுமோ அதை மட்டும் சொல்லு. ஏய், முதல்ல எந்திரிங்கடா. டேய் மட பசங்களா, எந்திரிங்கடா. டேய் எந்திரிங்கடா. போலாம் வா. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன? டேய், காலங்கத்தால பஸ் ஸ்டாப் போகணும்னா தூங்கிட்டு இப்படி பண்றீங்க? போலாண்ணே, இருண்ணே. போலாம்டா, போய் தொழில பார்ப்போம்டா. எழுந்துறீங்க, பட்டு எழுந்துறீங்க. என் சட்டை எடு. சரி விடு, நானே எடுத்துக்கிறேன். இவங்களை கிளப்பி கூட்டு போறதுல பொழுது சாஞ்சிரும் போல. டேய், என்னடா சந்தோஷமா வர? வெளில போலியா நீ? போகணும் 10 மணிக்கு மேலே. அப்புறம்க்கா
உன் கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு யோசிக்கிறேன். கல்யாணமா? ஆமாம், இன்னைக்கு பணம் கண்டிப்பாக கிடச்சுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதான் போகணும். அப்புறம்க்கா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. ஓ இரு, மாமாவோட சொல்லி நிறைய மாற்றணும். முதல்ல காசு வரட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி பேசுவோம். அக்கா, இதுக்கு முன்ன மாதிரிலாம் இல்லை, இது வேற. கண்டிப்பாக எனக்கு கிடச்சிடும். சரிடா. அப்புறம் ஒரு விஷயம், எதுவும் கவலைப்படாத, போகிறேன், பணத்தோட வரேன். பட்டா? டேய், நம்மளெல்லாம் பார்த்து இந்த ஏரியாவில் எல்லாரும் பயப்படுறாங்களா? பயப்பட மட்டும்தான் செய்கிறாங்க. டே 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 டே, நான் தானே லீடரு. முன்னாடி எங்க போறீங்க? பின்னாடி வாங்கடா. அந்த பயம். நானே இந்திரன், நானே சந்திரன், பிறந்த ஏரியாவில் தன்ன என்ன இவங்க 2 பேர் மேலே ஊத்துல? ஐயோ, பாட்டுக்கு ஏற்ற பரிசு. தனியா ஏன்டா சிரிக்கிற? இல்லண்ணே, லீடர் சொல்றிய, கொஞ்சம் அலாட்டா வரக்கூடாதாடா? அட யாரா அவன்? நான் அலாட்டா தான்டா வந்தேன். அவங்க எங்க வந்த? எதிர்த்து வர தண்ணியே தடுக்க முடியலையே, நீ எல்லாம் எப்படி எதிரியே தடுக்க போற? அலாட்டா தான்டா வந்தேன். ஊத்துனாங்க, பார்த்து ஊத்துலடா. என்னடா? அதெல்லாம் கிடையாது, அவ பார்த்தேன் ஊத்துனாங்க, நான் தான் பார்த்தனே, நான் அந்த விடுதேன். என்னடா யாருமே காணோம்? ஏமா இங்க கொஞ்சம் பாருமா. ஐயோ, ஏமா கொஞ்சம் பார்த்து ஊத்தக்கூடாதா? சாரிண்ணே, பார்க்காம ஊத்திட்டேன். அடுத்த தடவை வாங்க, பார்த்து ஊத்துறேன். உடனே சிரிச்சிருவாங்கல்ல. டேய் சுமாரு. அண்ணே, டேய் திருப்பி எவனாவது ஊத்திட்டு போறாங்க, ஒவ்வொரு டைம் காப்பாற்ற முடியானே. வானே போலாம். டேய் விடுறா, நானே வரேன்டா. போலீஸ் இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போற. யாராச்சும் இருக்கீங்களா? சொல்லுங்க. அப்பா வீட்டில் இல்லைங்களா? அப்பா வெளில போயிருக்காங்க, வாங்க வந்து உட்காருங்க. என்ன விஷயமா வந்தீங்க? சரி, என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க. டீயோ காஃபியோ எதுவாக இருந்தாலும் ஓகே. சரிங்க. வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. பார்ப்போம். இந்தாங்க. தேங்க்ஸுங்க. காஃபி எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. இதுக்கு என்ன குறை? ஓகே ஓகே, என் கூட வாழ்க்கை முழுக்க வாழ்ற தகுதி எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. ஏன், என்னாச்சு? நான் தான் காஃபில சர்க்கரையே போடலையே. சர்க்கரை போட்ட மாதிரி தானே இருக்கு. நீங்க எதுவும் குடிச்சிட்டு கொடுத்தீங்களா? அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். தழுவிடும் இனங்களில் மானினம். சரிங்க, நான் கிளம்புறேன். இந்த பக்கமாக வந்தேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு. அப்புறம் நான் வந்துட்டு போனது அவங்க அப்பாட்ட சொல்லிடாதீங்க, சரியா? பாய். வரேன். பார்ப்போம். பாய்.
வாங்க சார், என்ன வேணும்? காய்கறிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இப்போதான் வந்துச்சு. என்ன இந்த தக்காளி வெங்காயம் இன்னைக்கு என்ன ரேட்டு போகுது? தக்காளி இன்னைக்கு ரேட்டுக்கு கிரேட் 400 ரூபா. நமக்கு எவ்வளோ வேணும் சொல்லுங்க, பண்ணிடுவோம். எனக்கு எல்லா காய்கறிகளையும் ஒரு 50 கிலோ தேவைப்படுது. சூப்பர்ண்ணே, நானும் இந்த மாதிரி தான் நிறைய கல்யாணத்துக்கு ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கேண்ணே. இப்போ கூட நம்ம பசங்க 2 கல்யாணத்துக்கு போய் லோடு இறக்குனாங்கண்ணே. எப்போ வேணும்னு சொல்லுங்கண்ணே, அப்போ உங்கள் வீடு தேடி காய்கறி வரண்ணே. சரி சரி, அப்போது நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். சரிண்ணா, ஓகேப்பா, பார்க்கலாம் வாங்க. எப்படி நாங்கெல்லாம் மலையவே தாண்டுவோம். இது என்ன புடலங்க கல். டேய் இங்கே பாரு, இந்த சின்ன வயசுல சிப்ஸ் பாக்கெட்டா? இந்த வயசுல சாப்பிடக்கூடாது, கிளியர் பண்ணிடுவோம். ஏய் உர 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 உர, ஏய் திருப்பி குற. ஏய் நல்ல ஆளுங்களை பாரு, சிப்ஸ் பாக்கெட் உள்ள விழுந்துடாதீங்கண்ணா. டேய் கொஞ்சம் தள்ளி போடா, தள்ளு. வேற எங்கேயாவது பிடிச்சிட போறான். டேய் அவன் என்னடா நான் மேலே தண்ணியை ஊத்துறா, இதனடா வேட்டியை பிடிச்சி இழுக்கிறான். இன்னைக்கு நேரமே சரியில்லை நினைக்கிறேன்டா. வீட்டுக்கு போயிடலாமா? அட ஏனே வேட்டைக்கு வந்து வெறுங்காரெல்லாம் வீட்டுக்கு போடானே. வெற்றியாக தானே வீட்டுக்கு போனேன். கரெக்ட், சரியா சொன்னடா. அட என்னண்ணே காலைல பட்டுன்னு கிளம்பி கூப்பிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தனையும் காண. அது நான் தூங்கிட்டு இருந்திருப்பல. இருடா பறக்காத, நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கோம், வருவாங்க. ஆமாம் கூப்பிட்டு வந்துட்டாலும் தள்ளிட்டு போறாங்க. ஏன் ஓட்டிட்டு போகுது? பஞ்சரோ நாட்டு சருக்கு நச்சின்னு தான் இருக்கு. பாவம் அண்ணே, பெட்ரோல் இல்லை போல இருக்கு. நீ வேணா போட்டுட்டு ஆமால. டேய் இருடா, விட்டா அவுட்டு புழுக்க விளம்பரம் பார்ப்ப போல இருக்கு. இதை பார், வண்டியை தூக்குற வழி மட்டும் பார். வண்டியில் என்ன பிரச்சனை தெரியல, இதில் தூக்கி என்ன டேடி நம்ம ஏரியா பசங்கடா, அவன் ஃப்ரெண்டு போல இருக்குடா, அதான் வந்துகிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் திருடுறது வேணாம், விட்டு வேற ஏரியா போவோம். பொழைச்சி போட்டு சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போங்கடா. சரி நீ இப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன். சரி வண்டி எங்க? இதான் வண்டி. இதுவா? ஏன் வண்டி நல்லா இல்லையா? ஏய் வண்டி என்னாச்சு? என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. வரும்போது மெக்கானிக் ஷெட்ல விட்டேனா, வண்டியை சீக்கிரம் கொடுன்னு கேட்டேன். அதெல்லாம் அப்படியெல்லாம் தர முடியாது, வேணும்னா என் வண்டியை எடுத்துட்டு போன்ட்டான். அதான் அவன் வண்டியை தள்ளிட்டு வந்துட்டேன். நீ என்ன பண்ற, நான் சொல்ற மாதிரி பண்ணு. இந்த வண்டியை எடுத்துட்டு போயிட்டு உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இந்த வண்டியை ஒப்படைச்சிட்டு என் வண்டியை எடுத்துட்டு வந்துரு. சரியா? எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் ஓகே. இந்த வண்டி எப்படி? டேய் எந்த வண்டி எந்தனடா? நீ ஏன் ஓட்ட போற? நான் தானே ஓட்ட போறேன். வாடா போடா 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 வண்டி ஏறு. பாய். சார் குட் மார்னிங் சார். சாப்பிட்டீங்களா? வாங்கப்பா, வந்துட்டீங்களா? என்ன விஷயம் சார்? இன்னைக்கு நீங்கள் பணம் தரேன்னு சொன்னீங்க. சாரி, உங்கள் படத்தை வந்து எங்கள் பார்ட்னர்கிட்ட காமிச்சேன். ஓகே சார். ஆமாம், எல்லா இடத்துக்குமே ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி தான் பண்ணீங்களா? சார் ஆமாம் சார், ஒவ்வொரு இடத்துலையும் பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள பா உயிர் போய் உயிர் வந்துடுச்சு சார். இல்லை மச்சான், இந்த இடத்துக்கு பர்மிஷன் வாங்குனீங்களா?
சார் இந்த இடத்துக்கு மட்டும் வந்தாலும் எவ்வளோலாம் குடத்தில் குத்தான் தெரியுமா? சே, அது இப்போ நினச்சா கூட டென்ஷனாக இருக்குது சார். இந்த இடத்துக்கு பர்மிஷன் வாங்கினீங்க? ஆமாம் சார். இந்த இடம் யாருக்கு தெரியுமா? இந்த இடம் என் பார்ட்னர் தான். என் பார்ட்னர் பார்த்துருக்கீங்களா? சார் உங்கள் பார்ட்னரு கொஞ்சம் வெள்ளையாக கண்ணில். எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க? ஏன் இந்த மாதிரி போய் சொல்றீங்க? ஒரு ப்ராப்பரா பர்மிஷன் வாங்காம படம் எடுக்க வந்தீங்க. ஏன் இந்த மாதிரி போய் சொல்றீங்க? ஆமா, இதுக்காக தாடி வேற வளர்த்தான்னு சொன்னீங்க, அதாவது உண்மையா? சார் சார் நிஜமா தாடி சொல்ல உண்மை சார். ஆமாம் சார். ப்ளீஸ் தயவு செய்து போயிடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் அட போங்கப்பா. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் பணத்தெல்லாம் நாசம் பண்ணிட்டு நிக்கிற நீ என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துவ, அதை நான் நம்பணும். சரி, அடுத்த வாரம் ஆஃபீஸ் போகிறேன், வந்து அஸ்டண்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஆமா, இதுக்காக தாடி வேற வளர்த்தான்னு சொன்னீங்க, அதாவது உண்மையா? ஏய் தர்ஷா, என்ன இந்த டைம்ல எங்க நிக்கிற? ஒர்க் போல? போகணும், ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன். ஓ ஓகே. வீட்டில் எல்லாம் ஓகே தானே? எல்லாரும் ஓகே. ஓகே, ஒரு நாள் உன் வீட்டுக்கு வரேன். ஓகே பாய். ஓகே பாய். எடுக்கவே மாட்டேங்கிறான். எம்டி வேற கால் பண்றாரு. இவர் என்ன சொல்ல போறாரோ? பேசுவோம். ஹலோ, சொல்லுங்க சார். என்ன? இல்ல சார். சார் இல்ல சார், ஃபேமிலி ப்ராப்ளம். அது இல்ல சார். யோ, லோன் கொடுக்க முடியுமா முடியாதா? உன்னை ஒரு ஆளு நினைச்சு லோன் கேட்டேன் பாரு. உன் லோனும் வேணாம், ஒரு டேஷும் வேண்டாம். வைடா போன. இவெல்லாம் ஒரு ஆளு. நேர்ல இருக்கு அவனுக்கு. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டானா அவன்? அவ்வளோ பிஸியா? ஃபோன் எடுக்கலாம் அவனை கேளு, என்னையா கேட்குற? ஹேய், அவன் ஏதோ வேலையா இருந்திருப்பாமா, அதுக்கே மோனிக்க. அதை விடு, போன காரியம் என்னாச்சு? பணம் தர முடியாதுன்ட்டானுங்க. நிறைய இடங்கள்ல ஹிடன் கேமராலாம் வச்சு ஷூட் பண்ணியிருந்தோமா. ஐயோ, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நிறைய இடத்துல தெரியாமல் ஷூட் பண்ணோம். அது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் தான் அவனுக்கு பணம் ரெடி பண்ணி தரணும். என்னை விட்டா பைபிளுக்கு யார் இருக்காங்க? ஒரு நிமிஷம். சரி, லோன் கேட்டுருங்க, என்னாச்சு? அது சரி, நாளைக்கு அந்த லோன் கிடைக்குமா? வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பா சொல்றேன். சரிம்மா, நாளைக்கு லோன் கேட்குறியா? அந்த வண்டி சேவ் பண்ணுறேன். சரி வரேன். சரி பார்த்து போங்க. காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறோம், எடுக்கிறாளாம் பாரு. இப்போயாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப சொல்லுங்க. இப்பதான் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சேன். ஆமா, சார் என்ன இத்தனை ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஏதாவது அர்ஜென்ட்டா? அர்ஜென்ட்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசலான்னு. ஓ அப்படியா? சரி, அப்ப நான் ஃபோனை வச்சிரவா? ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கியா? ஹலோ, வச்சிட்டாளா?
இருக்கேன். ஓ இருக்கியா? அப்புறம் முயற்சியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? முயற்சியெல்லாம் ரொம்ப கடுமையாக தான் போயிட்டுருக்கு. சரி. அப்புறம் அக்கா வீட்டில் என்ன சமையல்? சரி தம்பி வந்துட்டான், அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே பாய். சே என்னடா போன வேலை என்னாச்சு? 2 நாள் ஆகும் சொல்லிட்டாங்க. 2 நாள் தானே ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கே இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? சரி அதை விடு, உன் லவ் ஸ்டோரிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? போது ஆனால் உன் அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும், ஆனால் போக போக அஃபெக்ஷன் அதிகமாகிடும். ஓ இவன் சொல்கிறது கரெக்டு தான்க்கா. எனக்கு என்ன கஷ்டம்னா, இவனை புரிஞ்சுக்கிட்ட லவ்வர் கிடச்சிட்டா, உன்னை புரிஞ்சிக்க போகிற ஹஸ்பண்டு கிடைக்க போகிறாரு, ஆனால் என்ன புரிஞ்சிக்கதான்க்கா யாருமே இல்லை. அது ஒன்று தான் கேடு. என்னப்பா இன்னும் சொல்லடா, இவனை சொன்னேன். இது கெட்ட கேட்டுக்கு லவ் ஒரு கேடு. ஒரு வேற என்னப்பா நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா அவனை கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க. யாரு? நானா? அவன் தான் டெய்லி என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். பா நீங்களாம் எங்கள் வயசில் உங்கள் பேரண்ட்ஸை ஒரு நாளும் கஷ்டப்படுத்துனதே இல்லையா? எங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியமாக கஷ்டப்படுத்திருக்கோண்டா, ஆனால் இவன் அளவுக்கு கஷ்டப்படுத்துனதில்லடா. இவன் தான் என்னை பாடாப்படுத்துறான்டா. ஐயோ பாவம். பா அவன் திருந்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னடா அது? அவன் சொல் பேச்சு நீங்க கேட்டா மட்டும் போதும். அது சரி, அவன் சொல்றத நான் கேட்கணும். சரி டேய் விட்டா பேசினே இருப்பாரு, நீ கிளம்பு. அக்கா நீ எதுவும் பேசாத. போங்கடா போக்கத்தவங்களா. டேய் எதாவது சாப்பிடலாமா? டேய் எனக்கு வேணாடா. அண்ணா ஒரு டீ. டேய் படத்தை மட்டும் ஏன்டா ரசிச்சு பார்த்தான்? வேணான்றோ அப்பயே வேணான்றது தானே மச்சான். நம்ம படத்தை வேற எங்கனாவது வேணா போட்டு காட்டலாமா? டேய் அங்கேயும் அதானே சொல்ல போகிறாங்க. சே அண்ணே என்னடா டெய்லி எப்போ பார்த்தாலும் இதே தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்லதை ஒரு டீ சாப்பிட்டு ஒரு 4 ஃபிகரை பாட்டுறோம்ண்ணே. நானும் அதான்டா நினைச்சேன். செல்ல குட்டி வட டீ சாப்பிடலாம். டேய் டீ சொல்றா. நீ தானே லீடரு, நீயே சொல்லு. டேய் நீ சொல்றா. நானும் சொல்லடா. சொல்லாத. அவங்கள பார்த்தியா, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தியா? நம்ம தான்டா. மச்சான் அவன்கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாமா? சொல்றா. டேய் இல்லடா அது. ஏய் அவன்கிட்ட இருந்தாலும் இருக்கும்டா, கேட்கலாம்டா. டேய் வாடா பார்த்துக்கலாம். டேய் நான் சொன்னா கேளுடா. நீ டேய் அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. அடுத்த வாரம் அக்கா கல்யாணம் வச்சிருக்கேன். சந்தோஷமான விஷயம்ப்பா. எங்களெல்லாம் கூப்பிடுவீங்களா? அண்ணா கண்டிப்பாண்ணே, நீங்கள் எல்லாமே. அண்ணே இப்போ 2 லட்சம் பணம் தேவைப்படுது. 2 லட்சமா? ஆமாண்ணா. 2 லட்சம் கொடுக்கறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆமாம் எந்த தெரு நீ? சங்கரலிங்கா தெருண்ணே. சங்கரலிங்கா தெருவில் எத்தனை நம்பர் வீடு? 11 நம்பர் வீடுங்க. 11? டேய் அண்ணே வாங்கடா. இந்த வரண்ணே. நான் தான் சொன்னேன். சொன்னேன். சரி நம்மக்கிட்ட போய் 2 லட்சம் கேட்குறாங்க.
அண்ணா நல்லா யோசிச்சு பாரு. நம்ம 3 பேர் சேர்ந்து இது வரைக்கும் பெருசாக ஆட்டையை போடல. பசங்களை யூஸ் பண்ணுவோம், பெருசாக ஆட்டையை போடுவோம். நம்ம 3 பேரும் முதல்ல செட்டில் ஆகும். பிரச்சனைன்னு வந்தா அவனுங்களை மாட்டி விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். இதுக்கு அவங்க ஒத்துக்கணுமாடா? அண்ணே ஒத்துக்க வைக்கண்ணே. என்ன பேசலாம் வா. உங்களுக்கு 2 லட்ச ரூபா பணம் தர நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அதுக்கு எங்கள் கூட வேலைக்கு வரணும். அண்ணே அது எந்த கஷ்டமான வேலைன்னு பரவாயில்லண்ணே, நான் வரேண்ணே. கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, திருட வரணும். அண்ணே திருடலாம் எப்படிண்ணே? அண்ணே இந்தப்பா தம்பி, திருட வராம பணத்துக்கு என்ன பண்ண போற சொல்லு. கடன் வாங்க போறியா? வட்டி வாங்க போறியா? அண்ணன் ஒரு நல்ல ஐடியா சொல்லியிருக்கேன், யோசிச்சு முடிய சொல்லு. தம்பி நான் எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். கல்யாண விஷயம் வேற பார்த்துக்கோ. அண்ணனே ஒரு நிமிஷம் இங்க வா மச்சான். அந்த ஆள் சொல்ற மாதிரி நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல காசுக்காக எங்கேயும் போய் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. சரியா? பேசாம நான் சொல்றது கேளு. சரியா? என்ன அது எப்படிடா? வட்டிக்கு வாங்கியோ கடன் வாங்கியோ நம்மளால திருப்பி கட்ட முடியாது. அவனுக்கு கூட போனா கண்டிப்பா பணம் கிடைக்கணும் என் உள் மனசு சொல்லுது மச்சான். அக்கா கல்யாணம் வேறு நடக்கணும், வேற எதுவும் நம்மளால பண்ண முடியாது. பாத்தியா நான் தான் சொன்னேன்ல, செம்ம காமெடி பேசுங்கடா. ஏதாவது பிரச்சனைனா அவனுக்கு கோத்து விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். டேய் அது தப்புடா. டேய் சொல், நீ பயப்படாத மச்சான். சரியா? நான் பாத்துக்கிறேன். ஏய் வரேன். சரி வந்துட்டான். அண்ணா சரிண்ணே, நாங்கள் வரோண்ணே. வரோண்ணே. அண்ணா எதுவும் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோங்கண்ணே. தம்பி ஒரு பிரச்சனை வராது. சரிண்ணே. சூப்பர் வீடு பார்த்து சரிண்ணே. சரி சரி அண்ணன் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. சரியா? ஓகே வாங்கடா. தூக்குறோம். பாத்துக்கலாம் வா. ராதிகா 20னா 250 ரூபா கொடுத்தாங்களா? ஆமாம். இல்லை அக்கா. ஏ அசோக் வாடா. வேலைக்கு போனதுலேருந்து வீட்டு பக்கம் வரவே மாட்டேங்கிற. வேலை கொஞ்சம் பிஸியாக போகுதுக்கா. பாப்பா நல்லா இருக்கியா? வீட்டில் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. ஆமா குமார் இல்லை? வேலை விஷயமா வெளில போயிருக்கான்ப்பா. அப்போ இந்த சினிமாவெலாம் விட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டானா? எங்கப்பா வேலைக்கு போகிறான்? இந்த வடபழனியில் ஃபோரம் மால் இருக்குல்ல, அங்கே தான் 2nd ஃப்ளோரில் மேனேஜராக வேலை பார்க்குறான்ப்பா. ஓ மேனேஜராவா? அசோக் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுக்கா. எப்போ கல்யாணம்? கல்யாணம் மெதுவாக பண்ணுவோம்க்கா. இப்போ தங்கச்சிக்கு தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்பா தங்கச்சிக்கு ஒரு 50,000 ரூபாயில் பட்டு புடவை வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பட்டு புடவைலாம் தைக்க தெரியுமான்னு கேட்கலான்னு வந்தேன்ப்பா. 50,000 ரூபா புடவை இல்லைப்பா, வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. பா தைக்க தெரியும்ல? கொண்டு வாப்பா, தச்சு தரேன். சரிப்பா நான் அப்புறம் கொண்டு வரேன். சரிக்கா நான் கிளம்புறேன். ஏ அசோக் என்னை கொஞ்சம் பஸ் ஸ்டாப்ல விட்டுறியா? இந்த குமாருக்கு ஃபோன் பண்ற எடுக்கவே மாட்டேங்கிறான். சரிக்கா நான் விட்டுறேன் வாங்க. வரேன்ப்பா. சரிம்மா. ஐயோ என் பொண்ணு கல்யாணத்தை எப்படிதான் நடத்த போறோன்னு தெரியல. இந்த வந்துட்டார் ஃபோரம் மால் 2nd ஃப்ளோர் மேனேஜர். இவன் கூட படித்தவன்லாம் நல்லா சம்பாதிச்சு தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் நடத்துகிறானுங்க. இவன் நாடானா ஏன் தம்பி பண்ணுவான்றான். எப்படி பண்ணுவான்? திருடினாதான் உண்டு. இதுக்கு திருடுறதுக்கு கூட துப்பு இருக்குதா தெரியலையே. நான் திருட வரணும் ஒத்துக்கிட்டது எனக்கு சரியா தப்பான்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எனக்கு எங்கள் அக்கா கல்யாணம் நடக்கணும்.
தம்பி இவ்வளோ லேட்டு? சாரிண்ணே. திருட போகிறதுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். இல்லைண்ணே, வரவேல கொஞ்சம் வேலை அதான். சரி அதெல்லாம் விடு. அண்ணன் இன்னைக்கு ஒரு சூப்பர் வீடு பார்த்து வச்சிருக்கேன். இன்னைக்கு நைட் 2:30 மணிக்கு குதிக்கிறோம். எப்படியும் ஒரு 3 நாள் தேரும். சூப்பர்ண்ணா. அப்புறம் தம்பி ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்கள் பார்க்க தான் காமெடி பண்ணி சிரிச்சு பேசிட்டு இருப்போம், ஆனால் களத்தில் சிவ உக்கரம் ஆயிடுவோம், பார்த்துக்குங்க. சரி தம்பி, இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு நைட் 2:25 வரலையும் உங்க வீட்டு கதவை திறந்தே வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மூடிடுவானா? பூட்டக்கூடாது தம்பி. அண்ணன் சொல்ற இடத்துக்கு வந்துடணும். அப்புறம் இன்னொன்னு முக்கியம் தம்பி, தூங்கிராம பாத்துங்க பத்திரமா. சரிண்ணா சரிண்ணா. அப்புறம் தம்பி, ஆல் த பெஸ்ட். முதல்ல என் கூட ஆட்டை போட வர்றீங்க. உங்களுடைய முதல் திருட்டு வெற்றி பெற அண்ணனுடைய வாழ்த்துக்கள். போ போ போ, அடி அடி. ஐயோ என்னடா இது, எதுவுமே நகர மாட்டேங்குது. எவனா இனிமேல் விளாட்டோம், செருப்பால் அடிக்கிற பாரு. எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. டேய் ஃபோனை கொடுறா, சார்ஜ் எல்லாம் போயிட்டு போ. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ? எதுடா டென்ஷனாகவே இருக்க? அது இல்லைடா, முத திருட போகிறோம். அதை நினச்சா தான் பயமாக இருக்கு. டேய் ஊர் உலகத்தில் எவனுமே திருடுனது கிடையாதா? நீ தான் முதல் திருட போறியா? போடா ஃபோனை கொடுறா. டேய் கேம் ஆடாதடா. என்னடா நம்மளால தான்டா சொல்கிறா, என்ன போய் கேம் விளாடாதன்றா? இவன் கால் பண்ணுறா. ஐயோ அட்டன் பண்ணிட்டேனே. டேய் அதான் அட்டன் பண்ணிட்டல, பேசி தொலை. ஹலோ. ஆமாம், பணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்க? நாளைக்கு காலை பணம் கிடச்சிரும். எப்படி? எங்கேயாச்சும் கடன் வாங்க போறியா? இல்லை. பின்ன வட்டிக்கு ஏதாவது பணம் வாங்குறியா? இல்லை. பின்ன என்ன திருடவா போற? ஆமாம். வெக்ஸ் ஆகாதடா, விடு. ஆஃபீஸில் லோன் கேட்டிருக்கேன், அது கிடைச்சதும் உனக்கு கால் பண்ணுறேன், வை. டேய் என்னடா திருட போகிறேன்னு சொல்கிறேன், பட்டு நான் கட் பண்ணிட்டா? நம்ப மாட்டாங்கடா. வில்லன் படத்தில் நம்ம தலை அஜித்தில் ஏர்போர்ட்டில் திருட தான் வந்திருக்குன்னு அதை ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சிட்டே போவான்ல, அது மாதிரி தான்டா. சில சமயங்களில் உண்மையை சொன்னால் எவனும் நம்ப மாட்டானுங்க. ஆமால, நான் பார்த்தேன்ல. டேய் ஆமா, என்னடா 2 பேரும் வளவலன்னு பேசிட்டே இருக்கீங்க? டைம் ஆகுதுன்னா தூங்கலையா? என்ன சதீஷ், இன்னைக்கு இங்கே தான் ஹால்ட்டா? யா டெஃபினெட்லி. சரி, 2 பேரும் இப்படியே முழிச்சிட்டு இருக்காம சீக்கிரமா படுத்துங்க. என்னடா டைம் வேற ஆகுது, ஒருத்தனையும் வர காணோம். இவங்க எல்லாம் என் கூட வச்சுட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும், விடிஞ்சிரும். என்ன அங்க ரூம்ல லைட் எரியுது, ஆளுகள் இருப்பாங்களோ? ஐயோ ஏய் நாங்க தானே. ஏனே என்னாச்சுடா லேட்டு? இதுல அவங்களுக்கு அட்வைஸ் வேற, டைமிங் ரொம்ப முக்கியம்னு. நாங்க எங்கன்னு சொன்னோம், நீ என்ன சொன்னீங்க? நான் தான் வந்துட்டேன்ல. கோயிலுக்கு போனோம்னே. என்ன கோயிலுக்கா? முதல் தடவை நம்ம வீட்டில் திருட போறோம்ல, 2 பேருக்கும் குளிர்ஜரம் வந்துச்சுண்ணே. அதே போய் சாமியை கும்பிட்டோம்னே. டே ஏன்டா அழைக்கிற? அண்ணே, சந்தனத்துக்குள்ள வேர்வை போய் வீட்டுக்குள்ள விழுந்தா எவிடன்ஸ். அதுக்கு தானே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அலாட்டா எடுத்து வைக்கணும். புத்திசாலி பசங்கடா நீங்க, எவ்வளோ அறிவு. அண்ணே ஏய் வணக்கம். ஏய் என்ன டைம் ஆகுது? படிச்சு சொன்ன லேட் ஆகும், டைமிங் ரொம்ப முக்கியம்னு. நான் 2:30க்கு வர சொன்னேன், 2:32க்கு வந்திருக்கீங்களாப்பா? இல்லைண்ணே, அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணே. சரி அதெல்லாம் விடு, இதுதான் வீடு.
ஆளுங்க யாரும் வரதுக்குள்ள வீட்டு சிவரி குச்சி ஆட்டே போடலாம் வா. சரி. சரியா? ஏய் வாங்கடா. நீங்க போனு. டேய் யோ நீ போயா. டேய் பூட்ல விரல உள்ள விட்றா. ஏய் என்னடா முக்குற? டேய் என்னடா? ம் ம் எவ்வளோ நேரம்டா? நான் போயிருக்கலாமா? வாங்க. போனேன் முன்னாடி போனேன். போன தேட்டர் கடை வந்தோம். சாரிண்ணா சாரி. இதோட வந்தோம்டா. சாரி. ஏன்டா இப்படி உங்கெல்லாம்? சரிண்ணே. போடாங்க. ஏண்ணே சண்டைக்கு எதுவும் போறியா என்ன? சண்டைக்கு இல்லடா, ஜாக்கிரதையா இருக்கணும்டா. பாரு எவ்வளோ டேபிள் கிடக்கு. வேட்டி கட்டி மாட்டிக்கும்டா வெண்ண. போடா அப்படி. சும்மா போடா காட்டுருமே. உன்னெல்லாம் கரண்ட் அடிச்சிருக்கணும். தட்டுலாம் இருக்கு. கிச்சன் ரூம் கொண்டோமா மறந்தாப்புல. சாமி படம். டேய் என்னடா பண்ற? அண்ணே இந்த சாமிக்கு வெறும் தோல், இந்த சாமிக்கு பழம் வச்சிருக்காங்க. சாமிக்கே இப்படியா? என்ன பண்ண சொல்ற இப்ப? இந்த பழத்தை நம்ம சாப்பிட்ருவோம். உங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு மட்டும்தான். என்னது இது? ஓ பாபா காலண்டரு. இது என்னது? ஓஹோ என்ன பண்ற? போய் அப்படி. யோ ஏயா தம்பி, ரொம்ப நாளா என் கையால கொடியேற்றினா ஏத்தி கிளிக்க வேணாம். போ போ. மெதுவா திறக்க வேண்டியதானே. திட்டுறான் பாரு. ஓ இங்க என்ன இருக்கும்? ஒன்றையும் காணோமே. ஏதாவது இருக்கா பார்ப்போம். இதான். எதுவும் தம்பி தம்பி ஃபுல்லா பணம். பூரா 2000 ரூபா. ஐயோ அண்ணே, என்ன அது ஆர்டிஸ்ட்க்குண்ணே. அது என்னண்ணே ஆர்டிஸ்டா? என்ன ஆர்டிஸ்ட் இது? ஐயோ அண்ணே போனேன் ப்ளீஸ்ண்ணே போனேன். என்னமோ போடா. ஏதாவது இருக்கணுமே இங்க. இதுவாக தான் போல் இருக்கு. ஒன்றும் காணுமே. அண்ணே இங்கே ஆப்பிள் தவிர வருது இல்லைண்ணே. ஆப்பிளா? எங்க 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 அண்ணே என்ன அங்கே பாருண்ணே. ஆப்பிள் லேப்டாப்ண்ணே. ஆப்பிள் லேப்டாப்பா?
அண்ணே என்னடா ஆன் பண்ணதான சவுண்டே வரும். ஏன் அந்த உயிர் அவங்க போனேன் 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 போனேன். என்னது இப்படி மாட்டி வச்சிருக்காங்க? கழட்ட முடியாதோ? என்ன வரிசையா ஓட்டையா இருக்கு? சரி இந்த பழத்தையா சந்திம்பா. இது வந்த முறையா மாட்டிக்க இந்த பழம் வேற ஏறு பிதுங்கிட்டு வருது. மேலே தான் உரிக்கிறல்ல, கீழே ஏன் பிதுங்கிற? உள்ள போ. நல்லாதான் இருக்கு. இவங்க என்னதான் பண்றாங்க? உள்ள என்னடா இருக்கு? பாத்ரூம்னே. ஒரு நிமிஷம். அண்ணே என்னடா? வேணாம், யூரின் கூட எவிடன்ஸ். போதுங்க. டேய் வாங்கடா. டேய் என்னடா டேய் போடா டேய் போடா. அம்மா அண்ணா அண்ணா என்ன இருக்குங்க? இடைஞ்சலா இருக்கு. டைல்ஸ்லாம் வேற வச்சிருக்காங்க. எந்த ரூம்? யோ எவன் பார்த்த வேலையாது? யார் தெரிய வந்துச்சு? தேவையில்லாம பேசாதீங்கடா. முதல்ல தேடுங்கடா. யோ வேட்டைக்கு வந்த இடத்துல என்னைய அடிச்சுதான். டேய் சும்மா இரு, முதல்ல அண்ணனை தேடுறா. அண்ணே அண்ணே டேய் கால் யோ சும்மா நான் போய் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்குறேன். என்ன மெதுவா 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 மெதுவாடா. எதை பார்த்தாரு? ஹலோ பாஸ். ஹலோ. ஐயோ அண்ணே தோ நான் வரேன். டேய் நீயாச்சும் எடுத்துடா. கொஞ்சம் நவருண்ணே. அண்ணே என்னடா? கக்கூசுண்ணே. கக்கூசுல கால் மாட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்குதுண்ணே. அதுக்கு என்ன அப்படி ஆயிட்டான்? அவன் பார்த்ததும் காலம் மட்டும் இல்லைண்ணே, அவன் மெல்லமாடா. அதை பார்க்க உனக்கு யாரா பர்மிஷன் கொடுத்தது? அண்ணே என்ன? கக்கூஸ் வந்து முதல்ல கால் எடுத்து வரண்ணே. ஏண்ணே? ஓ ஆமால. அண்ணனே காலை நீ தயவு செஞ்சு என்ன திண்டா? வாஸ்து பிரகாரம் இங்க கபோர்டு வைக்க வேண்டிய இடத்துல கக்கூஸ் வச்சிருக்காங்கடா. அண்ணே வானே வெளியே போலாம். வாண வாண போலாம். இங்க இருந்து என்ன பண்ண? இவன் போட்டோ கொடுக்குற. எப்பா என்ன அடி. கொஞ்சம் மெதுவாடா இருமை. உள்ள என்ன இருக்கு? உள்ள இல்ல மேல. இல்லடா மேல. இது இல்லடா மேல. யோ போய. டேய் டேய் தள்ளு தள்ளு. நான் தான் முதல்ல போகணும். பின்னாடி வாடா. ஒரு வழியா கிச்சனுக்கு வந்தாச்சு. எம்டி பாக்ஸ். மூக்கு போச்சு. இது பூட்டி இருக்கு. என்ன பண்ற? கரண்ட் அடுப்புனே. கரண்டில் அடுப்பா? இண்டக்ஷன் ஸ்டவ். ஓஹோ. இப்போ புரிஞ்சுக்க உனக்கு. என்ன பாக்கெட் இது? ஒரு பூஸ்டர். என்னடா? பருப்பு பருப்பு. எடு செருப்பு. பணத்தை மட்டும் தேடுப்போம். அது மூடு. அட போன. அதே காரம் மிளகா அப்படி போல இருக்கு.
சக்கரையில் உப்பு அதிகமா இருக்கு. யோ அது உப்புயா? ஆளுங்களையும் மண்டிங்களையும் பாரு. சே சரி லூசு பசங்க அடி வந்த வேலையை விட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணட்டும். என்ன பண்ண போறான் தெரியலையே. நான் சமைக்க போறேன். ஆம்லேட் போட்டுமா ஆப்பாயில் போட்டுமா? இவங்க நம்பியே வந்து பணம் கிடைக்கின்ற நம்பிக்கையே போயிடுச்சுடா. ஆமாடா சோத்து கடிச்சுக்கிறானுங்க. சரியான சோத்து முட்டைகளா இருப்பாங்க போல. வெங்காயம் வெட்டி ஆம்லேட் போட டைம் ஆகும். ஆபாயில் போட்டு போட்டு. அண்ணே என்னடா கொஞ்சமாவது சாப்பிட்ற மாதிரிலேருந்து வெளியே வாங்கண்ணே. ம் யோ உங்களுக்குலாம் யார் யார் திருட்டு பட்டம் கொடுத்தது? அண்ணே அண்ணே அழாதீங்கண்ணே. என்னடா அண்ணன் அழறாரு போடுறா. அண்ணே சாரிண்ணே. அண்ணா அழாதண்ணா. டேய் சொல்றா. அண்ணா சாரிண்ணே ப்ளீஸ்ண்ணே. சாரிண்ணே. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. மன்னிச்சிட்டேன் போங்கடா. தலை எழுத்து. யாரு இந்த பொண்ணு? இல்ல எதுவுமே அவங்க அண்ணன் கீழே மரியாதை போயிரும்ல. நீங்க 2 பேரும் இந்த ரூமுக்கு போங்க. சரிண்ணே. நீங்க 2 பேரும் அந்த ரூமுக்கு போங்கடா. நான் இந்த ரூமுக்கு போறேன். யோ வாயா வாயா. ஆத்தி நல்ல இருட்டு, பார்த்து போவோம். எங்கேயாரு தடுமாறி காலகளையும் விட்டுற போறோம். ஐயோ மாடி படிக்கட்டு கட்டாம விட்டுருக்காங்கடா. உளுந்திருந்த மண்டை தெரிச்சிருக்குண்டா. ஏய் அங்க என்ன இருக்கு? இங்கேயும் கக்கூஸ்லயே போ. எதுக்குலையும் காலை விடணும் போல இருக்கு. கதவை பிடிச்சிட்டு என்ன பண்றாங்க? ஏய் என்ன பண்றீங்க? போனே உள்ள லைட் எரியுதுண்ணே. லைட் எடுத்தா கீழே பார்த்தனடா. ஒரே இடத்துல நின்றுட்டு எல்லாரும் என்ன தேடுறாங்க? என்னடா தேடுறீங்க இங்கேயே? வாங்கடா உள்ள. ஆளு இல்ல. என்ன ஒரு பக்கம் மட்டும்தான் செல்ஃப் இருக்கு. இதுல பணம் இருக்குமா? குபேரா சாமி இருக்கு. குபேரா 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 பணம் கிடைக்கணும்டா. நீ அருள் புரிடா குபேரா. என்ன பண்ற? பார்த்தா தெரியல. குபேரா கும்பிடுறேன். பணம் கிடைக்கும்டா. சும்மாறா. வந்தாலும் இன்னும் பாக்குறது இல்ல. எங்கடா என்ன கூப்பிட்டு நீ பாட்டு போயிட்டு இருக்க? அண்ணா இங்க பாருண்ணே. எங்கடா சுத்திட்டு இருக்க? ஏய் ஆமாடா தேடுறா தேடுறா. ஏய் டிராவல் எடுத்து பாடுறா. திரும்பி ஏன்டா குபேரட்டே கூட்டு வரீங்க? இங்க உள்ளே தண்ணி எப்படா கிடைக்கும்? அங்க பாருங்கடா. லைட்டு போடுங்க. ஏய் ஏறி போடுறா. எக்காதடா. வேறலாம் முடியாதுண்ணே. செல்ஃபு உடஞ்சு. என்னது வளவலன் இருக்குது? என்னவா இருக்கும்? என்னையா இருக்குமோ? அண்ணே என்ன பாட்டில்? என்ன பாட்டில்ரா? என்ன பாட்டில்? என்ன பாட்டில்ரா? போடா என்ன டைவர்ட் பண்ணாதடா. சார் உங்க விடாது இவ்வளவு எம்டியா இருக்கு. அப்பா ஒரு வாழைப்பழம் இப்படி வைத்த கலக்கி விட்டுருச்சு. கவர்ல என்ன இருக்கு? இன்னும் வளையல் இருக்கு போல இருக்கு. சவுண்டு கேக்குது. அண்ணே கொஞ்சம் வலி. ஏன்டா இப்படி குள்றீங்களாடா? வேலை செய்ய மாட்டேன். கூலிங் நல்லா வரும். அண்ணா ஆரஞ்சு பழண்ணே. அதான் வைடா. நீ தின்வல்ல அதான் கேட்டேன். டேய் வச்சு தொலைடா. போயா எதையும் காணாமே.
யோ இங்கும் தெரியா இங்க வாயா. ஏய் இங்கும் தெரியா. ஏய் நான் தான் லீடரு, நான் சொல்றது கேட்றான். அவன் கூப்பிட்டதையும் போயிடக்கூடாது. போனால் நம்ம மரியாதை போயிடும்ல. கிடைக்கலாம் இங்கே தான் தேடும். ஐயோ டிராவை காணா. ஐயோ சின்ன பசங்கள்ட்ட அசிங்கமாக போயிடும் போல இருக்க. யார்ட்டையாவது பேச்சு கொடுப்போம். ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? உட்கார்றா. சரி அண்ணன் பிச்சை நீ மட்டும் தான்டா கேட்குற. அண்ணே யோ யோ வாயா. சரியான தட்டி முண்டோம் கேள்றா. அண்ணே வாங்கண்ணே பணத்தை தேடுவோம். ரொம்ப நேரம் இங்கேயே இருக்கு. ஏய் பணம் பணம் பணம். டேய் பணம்டா. டேய் பணம் பணம் பணம். அண்ணே ஃபுல்லா பணம்டா. எவ்வளோ எவ்வளோ நிறையா இருக்கு. வாங்க வெளில போ. போய் வாங்க வாங்கடா. செம்மடா வாங்கடா வாங்கடா. சூப்பர் சூப்பர். வேகமா வாங்கடா. குபேர தாத்தா ரொம்ப நன்றி. போதும் வாய பணமே கிடைச்சிருச்சு. கதவுல ஓட்ட போட்ட ஒரு கூட்டம் திருடன கட்ட போற ஏய் என்ன என்னமோ நினைச்சீங்களா? சூப்பரா அசத்திட்டேன்ல. ஏய் சுமாரா அவங்களாம் கொடுக்க முடியாதா? ஏய் இந்திரா நீ வச்சுக்கடா. பத்திரமா வச்சுக்கடா. ஏய் கீழே போலாம் வாடா. ஏய் வாடா. டேய் 2 குட்டிக்குமே போறல இல்லையா? ஏய் கீழே போய் பார்த்துக்கலாம்டா வாங்கடா. இது அட்டைய போடு கண்ணால பார்த்து ஸ்கெட்ச் போடு பிரேட்ட மெதுவா போறோம். கையால வச்சு திருட போகிறான். கண்ணால பார்த்து ஸ்கெட்ச் போடுறான். கையால வச்சு யாரா லைட் போடுது? எவன் லைட் போடுது? இவன் எங்க இருந்து வந்தான்? டேய் என்னடா வச்ச? டேய் எவ்வளவுடா மருந்து போட்ட? அண்ணே மறந்தே போடலனே. அட ராமா. ஏய் நான் இருக்கல்ல, எல்லாம் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் போயிட்டு என்னன்னு கேட்டு வரேன். எல்லாம் பயப்படாம இருங்க சரியா? என்னடா? ஆமா சொன்ன மாதிரி குடிச்சிட்டானா? இவன் என்ன கிளிக்க போறான்? நான் இல்ல என்ன விட்டுங்க. பேக்குறா பேக்குறா. வாய் நீங்க அடிங்க. வாய் நீங்க என்ற வாய் மாதிரி நிக்கிறீங்க. போறா 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 அடி தூக்குடா தூக்குடா புத்ரா பைய போறே. பேக் 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 புடிங்க. போறா பேக் புடிங்க. அப்புறம் டேய் புத்ரா அடிச்சு கொல்றாங்க. பஸ்க்கு போய் எப்பறா வந்து எடுத்து ஃபுல்லா கண்ணு முடிச்சு கஷ்டப்படுறாங்க. இங்க இருந்து விட்டான். அட்றா குத்து குத்து போடுடா பைய புடிங்க. பேக் புடிங்க பேக் புடிங்க. போறா டேய் தூக்குடா தூக்குடா. டேய் ஆளை தூக்கி வெளிய போடா. தூக்குடா 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 குத்துடா குத்துடா விடாதடா. ஏய் பைய புடா பைய புடா பைய புடிச்சடா. டேய் புடா 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 தூக்குடா. விடாத விடாத எவ்வளவு பெரிய ஆளா நீ? ஏய் எருமை நீ ஏன்டா என்ன பிடிக்கிற? ஏன் பின்னாடி ஏறியா? அவள புடா ஐயால ஏ தாடிக்காரா போடாங்கட்டு. புடா 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 வெளிய போடா வெளிய போடா வெளிய போடா. வெளிய போடா அடங்கடா வாயில குத்துடா குத்துடா வாயில அவன. போடா தூக்குடா தூக்குடா குத்து. இவன போறா எங்க பத்த போறா போடா 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 அட குத்து குத்துடா. அட மூஞ்ச போடா குத்துடா தூக்குடா. டேய் தூக்குடா தூக்குடா தூக்குடா. போடா 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 பைய போடுங்க. டேய் பைய போடுடா. ஓகேடா முடிஞ்சிரா முடிஞ்சிரா. தூக்குடா தூக்குடா. டேய் எடுங்கடா செருப்பல எடுங்கடா. எடா எடா டேய் கொய்யால எத்தனை பேரை பார்த்துருப்போம் நாங்கள் இந்த மாதிரி. கொண்டா பேக்கு. டேய் குடுறா பேக்கு விட்றா பேக்கு விட்றா. நாங்கள் 5 பேரை நீங்கள் ஒருத்தன் பார்த்துருக்கா நீனு தொலைச்சி கொடுங்க. நான் பார்த்துக்க போடுங்க. ஆள் செத்து விடான பாருங்கடா. ஏய் நீ வெளில வாங்கடா 2 பேரும். ஏய் போடா வெளில போடா வாடா வெளில. ஏய் வாடா வெளில நீ. ஏய் நீ அப்படியே ஏறிச்சு வாடா போடா போடா. டேய் வாடா சீக்கிரம் வெளியில வாடா வாடா. டேய் நீ பயப்படாத வாடா வெளில. டேய் அவன் வருவான்டா வாடா வெளில. நீ வாடா வெளில ஃபர்ஸ்ட். வாடா வாடா வெளில வெளில வாடா செருப்பு வாடா வெளில. நீ வாடா. டேய் வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா பாருங்கடா. வந்துடா. ஏய் நீ உள்தாப்பா போட்டு அப்படியே சீக்கிரம் வாடா.
ஹே ஓரம் போங்கப்பா, ஓரம் போங்க, ஓரமா நில்லு. என்னையா மெயின் கேட்டு உள்ள பூட்டி இருக்கு? திருட வந்தவன் தான் உள்ள பூட்டியிருக்கா சார். அப்படியா? ஆமாம் சார். கேட்ட தர ஹே ஹே உள்ள வராத, தள்ளு தள்ளுடா. இங்க இறந்து இருக்கிறது யாருன்னு தெரியுமா? சார் இவன் இந்த வீட்டு வாட்ச்மேன் சார். வாட்ச்மேன் தான், ஆனால் வாட்ச்மேன் கிடையாது, வீட்டு வேலைக்கார மாதிரி. இவன் வேலைக்காரன் தான்ன்றது உனக்கு எப்படி தெரியும்? அதுவா சார் இந்த பக்கம் போறப்ப வர்றப்ப பார்த்துருக்கோம் சார், மற்றபடி ஒன்றும் தெரியாது. ஆமாம் சார். முதல்ல யாரா கொலையை பார்த்தது? டேய் சொல்லுங்கடா, உங்களை தானே கேட்குறேன். யோ அவங்களே கேட்குறாரு, பாவம் தெரிஞ்ச உடனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க பாரு. அப்படி கொடுத்தாதான் நாடு எப்போ முன்னேறி இருக்குமே. இந்த கொலையை யாரு பண்ணிருப்பா? தம்பி ஏதாவது சாப்பிடுங்கப்பா. இல்லைண்ணே, அட டீ காப்பி ஏதாவது சாப்பிடுங்கப்பா. இல்லை வேணாண்ணா. ஏய் சொல்றா. இல்லைண்ணா வேணாண்ணே, காசு கொடுத்தா போயிடுவோண்ணே. தம்பி டீ சாப்பிடுங்கப்பா, கொலைலாம் பண்ணியிருக்கீங்க, டயர்டாக இருக்காது? என்னடா கொலையா? என்னண்ணே? விடு சித்தப்பா, வசதியான பயலுக அதான் திமிரா பண்ணுறாங்க. அண்ணே அண்ணே காசு கொடுத்தா கிளம்பிடுவோண்ணே. டேய் அதில் 5 லட்சத்தை எடுத்து கொடுறா. சித்தப்பா இது ஒரு நிமிஷம் படி. அண்ணா 5 லட்சம் வேணாண்ணே, 2 லட்சம் போதுண்ணே. தம்பி நீ இறங்கி உழைச்சி சம்பாரிச்ச காசுரா. அண்ணா இல்லைண்ணே வேணாண்ணே, 2 லட்சம் போதுண்ணே. சரி அந்த 2 லட்சத்தை எடுத்துக்கிறா. பா எடுக்கும்போதே மங்களகரமாக எடுக்கிறான்டா மஞ்ச பையில். இந்தா கிளாஸ் அப்படி இந்தா தம்பி வாங்கிக்கோ. நீ நம்பி வந்த மாதிரியே உனக்கு 2 லட்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், சரியா? சரிண்ணே சரிண்ணே. எப்பயாவது பணம் பத்தாம போச்சுன்னா உடனே கேளு. சரிண்ணே கண்டிப்பா நான் பார்த்துக்கிறேன், சரியா? தேங்க்ஸ்ண்ணே. ஆல் த பெஸ்ட்பா. வருண்ணே. சரிப்பா சரிப்பா. சித்தப்பா என் கிளாஸ் கொடு சித்தப்பா. இதையும் குடிச்சலாம் பார்க்குறியா நீ? ஆமாம் பணம் ரெடி பண்ணல நான். உனக்கு என்ன மூமெண்ட் கேட்குது? அதானே. அக்கா இதுக்கப்புறம் இவரை மாதம் துணி தைக்க சொல்லாதானே, நான் செம கடுப்பாயிடுவேன். இந்தா பணம் கொஞ்சம் எதிர்பார்க்கல, நான் பணம் ரெடி பண்ணுவேன்னு. 2 லட்சம் ரூபா, 2 lakhs. கல்யாணம் வேலையை பாருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன். வட்டா சமத்து டாடி. சமத்த கல்யாண வேலை பார்க்கணும், சரியா? எல்லாம் நம்ம நேரம், பணத்தை ரெடி பண்ணிட்டேன்னு ஆடுறானுங்க. யார் நம்ம பசங்க தானே. எப்படியோ பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வந்துடுச்சு. வாங்க சார், உட்காருங்க. சொல்லுங்க சார். கொலை நடந்த அன்னைக்கு எங்கே போனீங்க? ஃபேமிலியை பார்க்க ஊருக்கு போயிருந்தேன் சார். கொலை செய்யப்பட்டவங்க யாரு? என் டிரைவர் தான் சார். அவனும் என் கூட என் வேலை எல்லா பிஸ்னஸையும் பார்த்துக்குவான் சார். உங்களுக்கு விரோதிங்கன்னு யாராச்சும் இருக்காங்களா? விரோதிங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் கொலை செய்கிற அளவுக்கு யாரும் தான் சரியாக கண்டுபிடிக்க முடியல சார். இங்கே பண நகை அப்படின்னு ஏதாச்சும் காணா போயிருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லையா சார்? அப்போ உண்மையிலே கொலைகாரன் யாருன்னு தெரியாது சார். உண்மையிலே யாருன்னு தெரியாது சார். ஓகே, நாங்கள் அப்புறமா வருவோம். உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் வந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள்,
சரிங்க சார். எல்லாமே சேர்த்து 75 ரூபா ஆச்சு. என்னப்பா இவ்வளோ விலை சொல்லிட்டு இருக்கிற? அண்ணே காய்கறிலாம் ஏறிடுச்சுண்ணே. எனக்கு சம்பளம் ஏறலையப்பா. நல்லா நடத்துகிற குடும்பம், பார்த்து சொல்லுப்பா, குறைச்சிக்கோப்பா விலைய. கூடப்பா. ஏ ரவி, என்னடா இந்த பக்கம் நில்றா. நல்லா இருக்கியா? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு தான் வர முடியாமல் போச்சு. தப்பாக நினச்சிக்கார. என் பையன் வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தேன், அதான் வர முடியாமல் போச்சு. பரவாயில்ல விட்றா. நீ வரலன்னா என்ன, என் பொண்ணு கல்யாணம் நின்றுச்சா என்ன? இல்லை மாப்பிள்ளை வந்து தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரா? சேது 2 லட்சம் செலவு பண்ணி சும்மா ஜாம் நடத்தினேன். எவ்வளோ? 2 லட்ச ரூபா. வெளியே விசாரிச்சுப்பாரு, எவனும் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணியிருக்க மாட்டான். வந்தவன்லாம் மூக்கு மேலே விரல வச்சுட்டு போனான். எப்படி? மூக்கு மேலே. நீ வரலன்னா நான் கவலையே படலடா. வரட்டுமா? 2 லட்சத்துக்கு எத்தனை சைவர்னு தெரியாது. எருமை பெருமைக்கு வண்டி ஓட்டிட்டு போகுது. ஹாய், என்ன லேட்டு? நாங்கள் அப்பயே வந்துட்டோம். சரி, உன் வண்டி எங்க? என்ன மச்சான்? ஏண்டா திருட்டு நாய்ங்களா, இப்படி திருடி தான் உங்க அக்கா கல்யாணத்தை நடத்துனீங்களா? நாயே, இன்னைக்கு உங்க அக்கா கல்யாணத்துக்கு திருடின நீ, நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கும் இப்படி தான் திருடுவ. இப்படியே தான் உன் திருட்டு புத்தி போயிட்டே இருக்கும். ஏன் இவ்வளோ நாள் ஒழுங்கா தானே இருந்தீங்க, இப்போ என்னாச்சு உங்களுக்கு? ஏண்டா இவ்வளோ கேவலமா மாறிட்டீங்க? வண்டி எடுத்துட்டு வந்தா நீங்க அதையும் வித்துருவீங்கன்னு தான் நான் அதையும் எடுத்துட்டு வரல. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். இனிமே நீ யாரோ நான் யாரோ, உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உனக்கு ஒரு பெரிய கும்பிடுப்பா சாமி. உன்னை போய் காதலிச்ச பாரு. சிரியாண்டா. ஏய், சிரிப்பியா சிரிக்க மாட்டியா? சிரிடா. காதடா கேட்டவங்கிட்ட போடா. உன்னால செல்ஃபி எடுக்கிற மூடே போயிடுச்சுடா. எதுக்குடா இப்படி உட்காந்துட்டு இருக்க சோகமா? டேய் விட்றா, சோகமா இருக்காதடா. டேய் மச்சான், அவள்னா விட்றா, உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும்டா. அவளை போய் நினச்சிக்கிட்டு மச்சான், நீ வேணா பாடுறா, உனக்குன்னு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி நீ ஒரு நல்ல படம் பண்ணி இந்த உலகத்துக்கே நீ பெரிய டைரக்டர் நிரூபிச்சு காடுவ. அவள் கூட இருக்க 4 பேர் உன்னை திரும்பி பார்ப்பான்டா. அப்போ தெரியுண்டா உன் அருமை அவளுக்கு. அண்ணே, என் பேர் மன்னார்குடி மாடசாமிண்ணே. சரி, நான் நல்லா பாட்டு எழுதுவேண்ணே. நான் ஊருக்கு புதுசுண்ணே. நீங்கள் பேசுகிறத கேட்டேன். எனக்கு ஒரு உதவிண்ணே. பக்கத்தில் ஏதாவது சினிமா ஆஃபீஸ் இருந்தால் சொல்லுங்கண்ணே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் பெரிய பாடலாசிரியர் ஆகணும், அவ்வளோதானே? ஆமாண்ணே. சரி, நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. ஒரு ஹிட்டான பாட்டு எடுத்துக்கோ, அது பெரிய ஹீரோட தான் இருக்கணும். சரி, அது பேப்பர் எழுதி எல்லா ஆஃபீஸ் கொண்டு போய் கொடுங்க. அந்த பாட்டை நான் தான் எழுதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்கள் பெரிய பாடலாசிரியர் ஆகிடுவீங்க. சரியா? அப்படி பண்ணா கிடைக்குமாண்ணே? அதை முதல்ல பண்ணுங்க. இப்போ கிளம்புங்க. சரிண்ணே. கடுப்பேற்றிக்கிட்டு போங்க ஜி. வரண்ணே. அண்ணே, அந்த ஆளை போகிற சாங்கு நான் தானே எழுதுனேன், ஆட்டையை போட்டாங்கண்ணே. டேய், அதுக்குள்ளையா? சினிமா படைப்பு பிரம்மாண்டம், சின்ன திரை, வெள்ளி திரை. என்னடா ஆச்சு மச்சான்? என்னடா படம் எடுத்து வச்சிருக்காங்க? ஒரு நடிப்பு இல்ல, ஒரு டயலாக் இல்ல, ஒரு ஸ்கிரீன் பிளே இல்ல, ஒரு ஏலம் இல்ல. இதெல்லாம் போய் ஸ்கிரீனிங் பண்ணி வச்சிருக்காங்க. விடுமச்சு, இதுக்கு நம்ம படம் எவ்வளவோ பரவாயில்ல. என்ன சொன்ன? சரி விடுங்க, வாங்க வாங்க வாங்க. இதுக்கு தான் சொன்னேன் வீட்டில் நிம்மதியாக படுத்து தூங்குறேன்னு.
நீங்க தான் ஸ்கிரீனிங் சொல்லி என்ன இழுத்துட்டு வந்தீங்க. இப்போ என்னாச்சு? எனக்கு என்னடா தெரியும், ஏதோ டீ காஃபி தருவாங்க சொன்னாங்க. பார்த்தா இப்படி ஒரு வில்லங்கத்தை பார்ப்போன்னு எனக்கு என்ன தெரியும். ஐயோ இங்க வர்றா. ஏய் என்னடா ஏன்டா இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எங்கடா போயிட்டு வரீங்க? அட ஏன்டா நீ அந்த கதையை கேட்குற? குறும்படம்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. சினிமா படைப்பு. இவனடா? ஆனா அது குறும்படம் இல்ல, எங்க கொல்ற படம். நாங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி அதெல்லாம் விடு, இவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கான்? அது ஒண்ணு இல்ல மச்சி, இவன் ஆளு சேபிள்லே பலார்னு ஒரு அரை விட்டு பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிடுச்சு. என்னால சிரிப்பு தாங்க முடியல. மச்சான் இப்படி வா. அப்போ புட்டிக்கிச்சா மச்சான்? ஹாப்பி பிரேக்கப் டே மச்சான். ஹாப்பி பிரேக்கப் டே. ஐயோ ஏய் என்ன ஃபீல் பண்ற? பொண்ணுங்களுக்கு ஃபீல் பண்ற பசங்களை விட ஃபீல் பண்ண வைக்கிற பசங்க தான் பிடிக்கும். நீ ஃபீல் பண்ண வச்சிருக்கணும். நீ என்ன கர்மத்தை பண்ணியோ? என்னத்த பண்ணிருக்க போறான் போடா. ஏய் இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத. எனக்குலாம் 3 லவ் போயிடுச்சு. சாருக்கு 4, அண்ணனுக்கு பொண்டாட்டியா போயிடுச்சு. சரி விடு விடு, எல்லாத்துக்கும் எமோஷன் ஆயிட்டு விடு சும்மா. சரி டேய் சரிடா. ஓகே சரி ஓகே. எங்க போனீங்க? என்ன ஷாப்பிங் பாத்தீங்க? அது என்ன கேக்குறேன்? தூங்கி இந்த இவனை கூட்டிட்டு போய் டீ காஃபி தரவாங்கன்னு ஒரு ப்ரிவியூ தேட்டர்ல ஷாப்பிங் பார்த்து டீ காஃபி குடிச்சிட்டு வந்திருக்கலாம். சரி போஸ்டர் நல்லா இருந்துச்சுன்னு உள்ள போய் உக்காந்தோடனே அழகான பைக்ல ஹீரோ வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கூடவே ஒரு பெரியமா வந்துச்சு. சரி ஹீரோவும் பெரியமாவும் எங்க போறாங்க பார்த்தா படமே முடிஞ்சிச்சு. வெளியே வந்து கேட்டா பெரியமா தான் அந்த ஹீரோன்னு சொல்லிட்டாங்கடா. ஆண்டியெல்லாம் புடிச்சு திருப்பி வச்சானா கேட்க மாட்டேங்கிறாங்களா? அதுல பெரிய ஒரு அம்மா நடிக்க போறாங்களா? இத சொன்னா என்ன போய் அடிக்க வர்றாங்கடா அவங்க. மச்சா இப்பெல்லாம் போற வரலாம் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் முதல்ல தமிழ் சினிமா. ஐயோ என்னடா பைய போன போட்டு ஓடிடுமா? இதோ பார், இப்போ நம்மகிட்ட பணம் இருக்குடா, திருட்டு எல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்ட்ண்ணே. என்ன பண்ண போறேன்னு? இரு நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. தம்பி என்னண்ணே இவ்வளோ எதுக்குண்ணே? ஒரு நல்ல பேண்டாக வாங்கி போடு. பார்க்கவே பாவமாக இருக்கு. இந்த மாதிரிலாம் போடாதப்பா. அண்ணே பத்தாதண்ணே. பத்தாதா? பணம் கொடுறா. எட்ரா சீக்கிரமா. பட்டுதா இந்தாப்பா. போதுண்ணே போய் வாங்கிக்கோ. தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். இப்பெல்லாம் அழக்கூடாதுரா. அண்ணன் ஜூஸ் வாங்கி கொடுக்குறோம் வாங்க.
ஆத்தி விலை பார்த்தேனே. ம். ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கும் போல இருக்கு. நம்ம ஸ்டேட்டஸுக்கு இந்த கடை சரியில்லைன்னு நினைக்கிறேனே. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லாத்தையும் தின்னு காசை ஃபுல்லாக அழிச்சு விடணும். இது கடையா? நம்ம வசதிக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகலையே. என்னடா சாப்பிட்ற? கிவி. டேய், நீ என்னடா சாப்பிட்ற? சாத்துக்குடி. பார்த்து குடுறா, வயிற்ற கீத்த கலைக்கிற போது. நான் பார்த்துக்கிறேன். அண்ணே, ஒரு மாதுளை, ஒரு கிவி, ஒரு சாத்துக்குடி பட்டுன்னு போடுங்க பார்ப்போம். அண்ணே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேண்ணே. ஏன்டா? ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்னா பெருமையாக இருக்குண்ணே. இனிமேல் எல்லாம் அப்படிதான். அண்ணே பரவாயில்ல, பேண்ட் விலைலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. 4000 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. அதை விடுறா, அதை விட இப்போ 6-7க்குலாம் கிடைக்குதுல்ல, உனக்கு தெரியாதா? ஓஹோ, அப்படியா? அடுத்த கடைக்கு போமா? ஜூஸ் சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? வந்துருச்சியா? என்னது இது? கிவிதானா இல்லை வேற எதுமா? கிவி இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. பா, சூப்பராக இருக்குல்ல? செம்ம. காசு குடுறா. என்கிட்ட எங்க இருக்கு? என்கிட்ட பாக்கெட்டே இல்ல. என்னடா சொல்ற? நீ குடுறா. என்ன விளையாடுறியா? நான் தான் பஸ் ஸ்டாப்ல இருந்த காசை கொடுத்தல. என்கிட்ட இல்லையாடா? அண்ணே, கடைக்காரன் நம்மளே தான் பார்க்கறான். என்னடா இப்படி பண்றீங்க? காசு இல்ல நம்ம சொல்ல வேண்டியது என்னடா? அவங்கடா என்னடா பண்றது? அவன் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டானா? என்ன கிங்ஸ் இருக்கு இல்லையா? ஜூஸ் கடையில் கிங்ஸ் கேட்குறான். இரு, நான் போறேன். என்ன வெயில், ஒரு ஜூஸ் பத்தாது போல இருக்க. சரி அண்ணே, உங்க போன். இதை சந்து பார்த்து ஓடிடுறான். ஓடி சீக்கிரம். டே, அந்த பக்கெட் ஏறா. பக்கெட்டு நான். டேய், உன்னை தாண்டா சொன்னேன், பக்கெட் ஏறா. எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பெருசானியா. அப்பா, என்னம்மா அழுதுட்டு வர? நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ளைய காணோம். அப்பா, அவருக்கு எனக்கும் நைட்டு ஃபுல்லா ஒரே சண்டைப்பா. இந்த காலத்துல யாரு வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணுவாங்கன்னு என்ன போட்டு அடிச்சுட்டாருப்பா. என்னமாச்சு? அப்பா, அவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குப்பா. நான் ஒழுங்கா இருக்கணும்னா உங்க அப்பா கிட்ட போய் இன்னும் 2 லட்சம் ரூபா வாங்கிட்டு வான்னு சொல்லி அடிச்சு அனுப்பிட்டாருப்பா. மாப்பிள்ளை இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு.
ஏய் மாப்பிள்ளைக்கு ஃபோன் போடுறா. அப்பா மொபைல் சுவிச் ஆஃப்ல இருக்குப்பா. ஆஃப்ல இருக்கா? மா நீ அழாம உள்ள போயிருமா, நான் நேர்ல போய் பார்த்துட்டு வரேன். வாமா. மாப்பிள்ளை எங்க போய் பார்க்கறதுன்னு தெரியல இப்போ. எப்படி திருவோடுதானா? ஏடே இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணியாச்சு. அடுத்த காசுக்கு என்ன பண்ணுறது? ஏன் அந்த பசங்களுக்கு ஃபோனை போடு. ஏய் வேகமாக போடுறா. தானே எங்கே போகுது? இவரே இப்போ கால் பண்ணுறாரு. என்னவா இருக்கும்? ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ? ஹலோ ஹலோ தம்பி, என்கிட்ட இருந்த பணம் பூரா காலி ஆகிடுச்சுப்பா. உன் பணத்தையும் சேர்த்து காலி பண்ணிட்டேன்ப்பா, மன்னிச்சுக்குப்பா. அப்புறம் வேறு ஒரு நல்ல வீடு பார்த்துருக்கோம், எல்லோரும் சேர்ந்து போவோம். அந்த வீட்டை விட இந்த வீட்டில் அதிகமாக கிடைக்கும் தம்பி. ஓகே? ஹலோ தம்பி, லைனில் இருக்கியா தம்பி? வரேண்ணே, வரேன். புட்றா. வாங்கடா போகலாம். எங்கே ஜூஸ் குடிக்கவா கூப்பிட்ற? கிவி குடிச்சாவே காலுக்கு ஈக்கையான்னு குத்துது வேற. செல்லா குட்டி சொல்லுமா. என்னடா எப்படி இருக்கீங்க? இப்போ ஒழுங்கா இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை, ஒழுங்காக தான் இருக்கும். ஆமா, இப்போ எங்க இருக்க நீ? அவனை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். அவன் தான் கூப்பிட்டான். கூப்பிட்டானா? எதுக்கு கூப்பிட்டான்? இப்போ தானே போயிட்டு இருக்கேன், போனால் தானே தெரியும். சரி போய் பார்த்துட்டு அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ற. ஓகேவா? சரி பார்ப்போம், பாய். என்னண்ணே வழக்கமாக ஒரு கடைக்கு போவோமே, அங்கே போல அடிங்க. காஸ்டியூம் மாற்றினதையும் கடையை மாற்றிடணுடா, அப்போ தான் மதிப்பு மரியாதையும் எப்போதும் கிடைக்கும். டீ சொல்கிறா. சொல்கிறேண்ணே. என்ன நான் சொல்கிறது? செம்மனே புடினே புட்றா. ஸ்பெஷல்னு சொன்னியா? சேர்ஸ்ண்ணே. ஸ்பெஷல் தான். அண்ணே வணக்கண்ணே. வாங்க தம்பி. என்ன ரெண்டு பேரும் கருப்பாயிட்டீங்க, என்னாச்சுப்பா? ஐயா எனக்கு கண்ணாடி போட்டுருக்கணும், ஏன் தப்பு தான். இந்த பார், என்கிட்ட இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு. நல்ல வீடு பார்த்துருக்கோம், போன வீட்டை விட இந்த வீட்டில் அதிகமாக கிடைக்கும். என்ன போலாமாடா? இல்லை நாங்கள் வரலண்ணே. ஏன்பா? நாங்கள் வரலண்ணே, வேணாம். டேய், உங்களுக்கு பணம் தேவைங்கிறப்ப வருவீங்க, தேவையில்லைன்னு வரமாட்டிங்களா? தொலைச்சு விடுவோம் பார்த்துங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு எப்போ பணம் தேவைப்படுது. ஒரு தடவை திருட வந்ததுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுண்ணே. வரலாம் விடுங்க. ஏய் என்ன குரல்? இருறா. டேய், உங்களால் போலீஸ் கேஸ்ன்னு எங்களுக்கு ஏதாவது ஆச்சு, தப்பிச்சு வந்து போட்டுரும் பார்த்துங்க. கிளம்பு வாடா. ஏய், அவங்க போனால் போயிட்டு போட்டுண்டா. பிளான் நம்ம போட்டது, நமக்கு தெரியாதா எந்தெந்த வீட்டில் என்னென்ன இருக்குது எப்படி அடிக்கணும்னு? அவனுக்கு கிடக்குறான்டா புடி பசங்க. அண்ணன் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன்டா. வாங்கடா. வாணே நம்ம பார்த்துக்கலாம்ண்ணே. நீ பார்த்த வீடு எங்கேண்ணே இருக்குது? சொல்ல மாட்டியாண்ணே? மச்சான் நீ போயிட்டேற, இதை வந்துடுறேன். என்னடா? போடா வரேன். சரி பேசிட்டு வா. முதல்ல இருக்கு பாரு, மறந்துட்டேன்.
சொல்லுடா. ஹலோ, இப்போ எங்கே தெரியுமா போகணும்? அந்த திருடனுங்கள எங்களை மறுபடியும் திருட கூப்பிட்றானுங்க. நான் முடியாதுன்ட்டேன். அவன் தான் யோசிக்கிறான். நான் கரெக்டாக கிட்டே சொல்லிட்டேன்ப்பா, என்னெல்லாம் முடியாதுப்பான்னு. அவன் தான் தயங்குறான். ஓ ஓகே ஓகே, எனக்கு தெரியும்டா நீ ஒழுங்கா தான் இருப்பேன்னு. அந்த நாய்க்கு தான் திருட்ட புத்தி வந்துருச்சு. அவன் கூடலாம் பேசாத சரியா? இனிமே அந்த நாய் எப்படி போனா எனக்கு என்ன வந்துச்சு? நீ ஒழுங்காரு, அது போதும். என்ன திடீர்னு மேடத்துக்கு என் மேலே அக்கறை? அக்கறையாவா? ஏன் இதுக்கு முன்னாடி நீ அவன் கூட இருக்கும்போது சாப்பிட்டியா எப்படி இருக்கன்னு நான் கேட்டதில்ல? யோசிச்சு பாரு. என்னமோ நான் இதுக்கு முன்னாடி உன்னை கண்டுக்காத மாதிரி பேசுற. ஆமாம்மா சொல்லியிருக்க, பட் இப்போ கொஞ்சம் ஓவர் தான். சரி அதை விடு. வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போ முதல்ல சரியா? இனிமே அவன் எங்க கூப்பிட்டாலும் நீ போகாத. அவனை பார்த்தாலே எரிச்சலா வருது. அவன் பேச்சு எடுத்தாலே கோவமா வருது. இனிமே நீ அவன்கிட்ட பேசின, நான் உன்கிட்ட பேச மாட்டேன். சரி, அவன் பார்க்குற மாதிரி இருக்கு. நீ வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடு. ஓகே, பை 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 பை. மச்சான் சாரிடா, ஒரு இம்பார்ட்டண்டான காலு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போகலாம்டா. அவன் சரியான எச்சக்கல நாயிடாவன். சரி விடுங்க. எப்படா விடுறது? மேல பணம் கிடைச்ச தூக்கி ஓடிடுவான் அவன். சங்க எடுத்துருவான் அவனை. ஜூஸ் கடையில தனியா விட்டுட்டு போன நாய் அவன். எங்க போயிட போறான்? பணம்லாம் காலி ஆனதுக்கு அப்புறம் திரும்பி நமக்கு தான் வருவான். இப்ப என்ன பண்ண, அதை மட்டும் சொல்லு. வரம்பார் ஒருத்தன், அவன் மூஞ்சில துணியை போடுறான். போடுறான். டேய், இன்னைக்கு எங்கடா போனீங்க? என்னப்பா என்னாச்சு? எங்கேருந்துடா வரீங்க? வடபழனிலேருந்து வரேன்ப்பா. நம்ம ஏரியாவில் 3 பேர் சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள யாரோ கொலை பண்ணி போட்டாங்களாண்டா. பாவம், அவங்க 3 பேரும் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருந்தாங்க. அவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன வேலை பண்ணாங்கன்னே தெரியலையே. அவங்கள கொலை பண்ணவங்க இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ. போ, ஊரே கெட்டு போச்சு. நீங்கள் ஊரை சுத்தாமல் வீட்டில் இருங்க, போங்க. என்னடா போட்டுற போகிறாங்க? மச்சான், இந்த போஸ்டர் பாரு, அஞ்சலி ரெடி செம்மையா இருக்கான். லவ் சீன்லாம் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. டேய், நம்ம 2 பேரும் இன்னைக்கு நைட் ஷோ போகிறோம். டேய் அது இல்லைடா, அப்பா சொன்னதை கேட்டல, நமக்கு எதுனா ஆயிடுமோன்னு பயமா இருக்குடா. டேய், அவனுங்க எவனுக்குள்ள சகவாசம் வச்சுருந்தாங்களோ, எவன் ஸ்கெட்சு போட்டானோ கொண்டுட்டாங்க. ஏன் தேவையெல்லாம் பயப்படுற? இதப்பா, நம்ம யாரும் ரொம்ப தும்புக்கும் போல சரியா? நமக்கு என்னடா நடக்க போகுது? நம்ம கூட தான் அவன் கூட சவகாசம் வச்சுட்டு இருந்தோம். அப்போ நம்ம அவன் கூட சேர்ந்து போனோம் தப்புன்னு சொல்றியா? சரி, நம்ம திருட்ட போனோமே, நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவன் நம்மளை போட வந்தா என்ன பண்ணுவேன்? ஏய், நீ என்னடா
போட்ட முன்னாடி போய் நிப்பு போல இருக்கு, எங்களையும் போடுங்கன்னு. சும்மாறா டேய், தேவையில்லாம இப்போ எதுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்க? போய் படுப்போ. நான் போயிட்டு காலைல வரேன், சரியா? போடா, போட்டுருவாங்க. போட்டா நீ போ, முடிஞ்சவங்க அப்படியும் சேர்த்து கூட்டின்னு போ. எனக்கு என் செல்லா குட்டி வெயிட்டிங். என்னடா இன்னும் அவனுக்கு கூப்பிடவே இல்லையா? டேய் டேய், அவனுக்கு கூப்பிடுவது நல்லதுடா. வாடா. டேய் வேற மச்சான், நம்ம திருட போயிருந்தா அதெல்லாம் நடந்திருக்குமா? ஆமாண்டா, நான் மட்டும் போயிருந்தேன்னு வையேன், ஒரு வீட்டில் கொள்ளையடிச்சு ஒருத்தனை கொலை பண்ணி எல்லாம் பிரேக்கப் ஆகி எங்கள் அக்கா வாழை வெட்டி ஆகி அதை நினச்சாலே பயமாக இருக்குடா. நான் போகவே நல்லது. ஆமாம், யார் கூட கனவுல கடலை போடுற, அவளும் கூட சகஜமாக பேசுகிறா, என்னடா நடக்குது? டேய், இதான் சரியில்லை. நீ வேற, அவ என் தங்கச்சி மாதிரிடா. ஒருபோதும் அப்படிலாம் நினச்சதில்ல மச்சான். சரி அதெல்லாம் விடு. அந்த வாட்ச்மேனடா என் கழுத்து பிடிக்காம அவன் கழுத்து பிடிச்சான். இதை வரான் பாரு, பாத்தியா? அவன் தான் கழுத்தை பிடிச்சான். அவன் கூட்டு போட சொல்லட்டுமா? நல்ல தூக்கண்டா. ஓகே ஓகே. மச்சான் அங்கே பாரு. ஐயோ இவனுங்க வேற. மச்சான் எனக்கு முடியல மச்சான். வாங்கண்ணே. வணக்கம் தம்பி. வணக்கம் வாங்க தம்பி. சிரிக்காதப்பா, தூங்கிட்டோப்பா. சரி, 2:20 வரை முடிச்சிருந்தோம். எல்லாரும் நேரம் தான் கட்டு போச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, இன்னும் அவன் திரும்பி 2 நாள் ஆகும். இன்னைக்கு நைட்டு குதிக்கிறோம். என்ன என்ன சரியா தம்பி? தம்பி சாப்பிட்டு போங்க தம்பி. ஆளுக்கு ஏதாவது 2 சாப்பிட்டு. ஏய் நீ சொல்றா தம்பி, ஏதாவது சாப்பிடுங்கப்பா. தூங்கியாச்சு டயர்டா வந்திருக்கீங்களே, ஏதாவது சாப்பிட்டு போங்கப்பா. ஆமாப்பா, சொல்லிட்டே இருக்காருல்ல. தம்பி இருப்பா, நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ நைட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறோம். தம்பி தம்பி டீடா. ஏய் டீ சொல்றா, இங்க பட்டு ஓடி போயிட்டாங்க. நீ தானே லீடரு, நீயே சொல்லு. நானும் சொல்ல மாட்டேன்டா. போடா. ஐயோ
டேய், என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் ரெடி பண்ணிட்டேன். நீ ரெடி பண்ணிட்டியா? எங்க காட்டு. நான் உனக்கு அப்பன்டா. பாத்தியாம்மா எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாம சிரிச்சுக்கிட்டு நிக்கிறான். ஆடுறா இப்போ. 1000 தான் இருந்தாலும் நீ என் புள்ளடா. நமக்குள்ள என்னடா போட்டி? இந்த பணத்தை சாமிக்கு முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்பனா உனக்கு நல்ல புத்தி வருதான்னு பார்ப்போம். மனமே ஒரு புதிய பாதை போல கடமே இங்கு சேர்ந்த